வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அலுவலகத்தில் வேலை ஏதோ ஒன்று, அங்கே பணம் விஷயத்தில் ஒரு ரூபாய்க்கு கூட நீங்கள் கரெக்டாக கணக்கு காட்டணும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு ரூபாயை கூட நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னா, ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு கணக்கு காட்டாமல் விட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வந்துவிடும். நேர்மையாக உழைத்து முன்னேறுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அதனால் ஒரு ரூபாயில் கூட நீங்கள் நேர்மையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு ரூபாயில் கூட நீங்கள் நேர்மையாக கணக்கு காமிக்க வேண்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வராது. அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கைன்னா என்னென்னாக்கா, லாட்ரி சீட்டில் உங்களுக்கு கோடி ரூபாய் அடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டம். அது ஒரு இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த லாட்ரி சீட்டு அதிர்ஷ்டங்கிறது, அந்த கனவுங்கிறது இல்லை. ஏன்னா இங்கே லாட்ரி சீட்டை தடை செய்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு லாட்ரி சீட்டு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த கனவு வருவதில்லை. ஆனால் வந்து இப்போ கேரளாவெலாம் இருக்குதுன்னா, அங்கே உள்ள மக்களுக்கு லாட்ரி சீட்டில் ஏதாவது 1 கோடி அடிக்கிற மாதிரி அவங்க கனவு காணுவாங்க. அது மாதிரி லாட்ரி சீட்டு அடிக்கிறதுல ஒரு கனவு, கீழே எங்கேயாவது 1 லட்சம் கிடக்குதா, ஒரு மூட்டை கிடக்கிற மாதிரி, அங்கே 10 லட்ச ரூபா, அந்த மூட்டையில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் கிடக்கிற மாதிரி, அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய ஆள் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி கனவுலாம் நிறைய பேருக்கு வரும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி கிடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் காருக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுருக்காங்க, உயிருக்கு போராடுறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய நகை இருக்குது, பல லட்ச ரூபா பணம் இருக்குது. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுறது? அவர்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியாமல் அவர்களிடமிருந்து அந்த பெட்டியை பறித்து கொண்டு தப்பி விடுவது, இதன் மூலம் பணக்காரராகி விடுவது. இதுவும் அதிர்ஷ்டத்தை பற்றின ஒரு கற்பனை தான். அதிர்ஷ்டத்தை நம்பும்போது இது ஏன் இந்த மாதிரி கற்பனைலாம் வருதுனாக்கா, இந்த மாதிரி கற்பனை வருது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். ஜாலியாக அப்படி ஈஸியாக கனவு காண்ட்டு 10 லட்சம் கிடைக்கிற மாதிரி, அந்த 10 லட்சத்தை வச்சுட்டு இன்னும் நிறைய லட்சம், 1 கோடி ரூபா கனவு காண்றோம், 1 கோடி ரூபா கிடைக்கிற மாதிரி கனவு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்ட்டு சுகமாக இருப்பாங்க. நல்லா படுத்துக்கிட்டே இந்த மாதிரி கனவு காண்றது சுகமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி கனவுலாம் வருது? ஏன் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வருகிறது அப்படின்னா, உழைப்பு மீது நம்பிக்கை வராத போது தான் இந்த அதிர்ஷ்டத்தின் மீது இது போன்று கனவுகள் வரும். உங்களுக்கு நேர்மையாக இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நேர்மையாக இல்லை, ஒரு 5 ரூபாய்க்கு கூட வேலை செய்கிற இடத்தில் 1 ரூபாய்க்கு கூட நீங்கள் கணக்கு காட்டணும். அப்படி கணக்கு காட்டாமல் 1 ரூபா தானே, 2 ரூபா தானே, 5 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் கணக்கு காட்டுவதில்லை. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறீர்கள், அங்கே இருக்கிற ஒரு பேனா பென்சில் எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று எடுத்து போட்டு வரீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது மறந்து தவறுதலாக எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள். அதனால் என்ன இருக்குது, தெரியாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரியான செயல்கள் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும், உழைப்பு மீது நம்பிக்கை ஏற்படுத்தாது. உழைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு தெரியாமலே ஒரு செயல் இங்கே நடந்துடும். உங்களுக்கு உழைப்பு மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு இது போன்ற கற்பனைகள் வர ஆரம்பிச்சிடும். எப்போவாவது உங்களுக்கு இது போன்ற கற்பனைகள் வருகிறதா? அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற கற்பனைகள், கனவுகள் வருகிறதா? நீங்கள் அதுபோன்ற கனவுகளை ஆர்வமாக காண்கிறீர்களா? எங்கேயாவது கீழே கடந்து பல லட்ச ரூபாய் பணம் உங்களுக்கு மூட்டையாக கிடைக்கிறது என்பது போன்று நீங்கள் கனவு காண்கிறீர்களா? அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இல்லை. நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நேர்மையாக இல்லை என்று அர்த்தம். அங்கே வந்து ஏதாவது ஒரு பென்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அல்லது ஒரு 5 ரூபா கூட சரியாக கணக்கு காட்டாமல் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு 5 ரூபாயை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் போட்டு வந்திருக்கலாம். அதில் என்ன இருக்குது? ஆனால் நீங்கள் நிறைய பணம் வந்து கமிஷன் அடிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஊழல் செய்வதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 5 ரூபா தானே, 2 ரூபா தானே, இதுக்கெல்லாமா பார்த்துட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னாக்கா, 5 ரூபாய்க்கு கூட 2 ரூபாய்க்கு கூட கணக்காட்டுவதில் நீங்கள் தயக்கம் காட்டினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பு மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற அந்த உழைத்து முன்னேற முடியும் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதிர்ஷ்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். எங்கேயாவது கீழே கடந்து பல லட்ச ரூபா பணம் உங்களுக்கு கிடச்சா நல்லா இருக்குமே, அப்படியே அதை வச்சே முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களை வந்து சோம்பேறி ஆக்கிடும். அந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா உங்களை சோம்பேறி ஆக்கிடும். அதனால் நேர்மையாக இருக்கணும். உழைப்பதற்கு நேர்மை தேவை. இது வந்து அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு வரவே கூடாது. உங்கள் மனசில் வந்துச்சுனாலே நீங்கள் நேர்மையாக இல்லை. அதனால தான் பணம் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பணம் விஷயத்தில் உங்கள்கிட்ட நேர்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம்.
அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். அது அவர்களை மேலும் மேலும் சோம்பேறியாக மாற்றிவிடும். அதனால் ரொம்ப ஆபத்தான கனவுகள், ஆபத்தான கற்பனைகள் எதுனாக்கா அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கை கொண்ட கனவுகள் இருக்குதுல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. உங்களை வந்து சோம்பேறி ஆகிடும். சுகமாக இருக்கும், அதாவது கற்பனை செய்தே நீங்கள் பல லட்சம் ரூபாய் எங்கேயோ கீழே கடந்து கிடைக்கிற மாதிரி, நீங்கள் 1 கோடி ரூபா கூட கிடைக்கிற மாதிரி, நிறைய நகைகள் கூட கீழே கடந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டே கற்பனை செஞ்சுட்டே போகலாம். அது சுகமாக இருக்கும். அதை யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரி கனவுகள் ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் அந்த கனவுகள் அடிக்கடி வரும். இதுபோன்ற கனவுகளை நீங்கள் கண்டு பழக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் அதுபோன்ற கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். அதற்கு காரணம் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நேர்மையாக இல்லை என்ற அர்த்தம். பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லை, அதாவது உறவினர்கிட்ட கொடுத்த கடனை வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பீங்க. இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வந்துவிடும். இது போன்று எங்கேயாவது கீழே கடந்து 10 லட்சம் பல லட்ச ரூபாய் பணம் கிடைக்கிற மாதிரி கனவு காண்பீர்கள். அதுவே உங்களை சோம்பேறி ஆக்கிவிடும். உழைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர் என்கிறது மாதிரி ஆக்கிடும். அந்த கனவுகளே உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறிவிடும். அதனால் வந்து ரொம்ப ஆபத்தான கனவுகள் இது. இந்த கனவுகள் வராமல் இருக்கணும்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்லா உழைக்க முடியும், சுறுசுறுப்பாக உழைக்க முடியும், நம்பிக்கையோடு உழைக்க முடியும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெலாம் கணக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே கணக்கு வைக்கணும். அது உங்கள்கிட்ட உள்ள பணத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் 500 ரூபா வரைக்கும் கூட கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 500 1000 கூட கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 200 ரூபான்னா திருப்பி கொடுக்கணும், திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற வச்சுக்கலாம். அது அவங்கவுங்க பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் ரொம்ப. ஆனால் 1 ரூபாய்க்கு கூட எங்கே கணக்கு காட்டணுன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து நீங்கள் எவ்வளோ பார்த்தா கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நிறுவனமாகவே இருந்தால் கூட அங்கே வந்து 1 ரூபாய்க்கு கூட கணக்கு இருக்கணும். ஒரு 5 ரூபா 1 ரூபா 50 பைசாவுக்கு கூட ஒரு கணக்கு வச்சுருக்கணும். அதுக்கு என்ன எப்படி வந்தது, எப்படி மிச்சம். நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு செலவு, வேலை அலுவலக நிமித்தமாக வெளியே போகிறீங்க, அப்போ அங்கே ஆகின செலவு எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி வைக்கணும். மீதி பணத்தை கரெக்டாக ஒப்படைக்கணும் அந்த அலுவலகத்தை. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்தில் 5 பைசா 50 பைசா கூட கணக்கு வச்சுருக்கணும். 50 பைசா கூட நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. 1 ரூபாய் கூட அலட்சியப்படுத்திங்கன்னா உங்களுக்கு உழைப்பு மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நீங்கள் சோம்பேறியாக மாறி, ரொம்ப சோம்பேறியாக மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு எளிதாக எங்கேயாவது கீழே கடந்து பணம் கிடைக்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும், கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த கனவுகளே உங்களை வந்து சோம்பேறி ஆக்கிடும். அந்த கனவுகள் இனிமையானதாக இருக்கும். ஏன்னா எளிதாகவே பல லட்ச ரூபாய் உங்கள் கையில் வந்து விடுகிறது போன்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள். கீழே கிடக்கிற மாதிரியும் அதை எடுத்துகிட்டு வர்ற மாதிரியும், யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் நீங்கள் பதுக்கி வச்சுருக்க மாதிரியும், யாருக்கும் தெரியாமல் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்க. இந்த மாதிரிலாம் கனவு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களை வந்து ரொம்ப நோகடித்து விடும், அப்படி சோம்பேறி ஆக்கிடும். அதனால் இது போன்ற கனவுகளிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நேர்மையாக இருங்கள்.